உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஒருவன் ஒரு வழிகேட்டை நேர்வழி என்று பின்பற்றினால், ஒருவன் ஒரு வழிகேட்டை நேர்வழி என்று எண்ணி அந்த வழிகேட்டை பின்பற்றினால், அவன் அதை நேர்வழி என்று எண்ணியதால் அவனுடைய இந்த வழிகேட்டை அல்லாஹ் மன்னித்து விட மாட்டான். ஒருவன் ஒரு நேர்வழியை அது வழிகேடு என்று எண்ணி அந்த நேர்வழியை விட்டுவிட்டால் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். லா உத்ர லி அஹதின். இவனுடைய எண்ணம் இவனுக்கு அதை விடுவதற்கோ அதை செய்ததற்கோ ஒரு மன்னிப்புக்குரிய காரணமாக ஆகாது. ஏனென்றால் காரியங்கள் எல்லாம் மார்க்கத்திலே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது, ஆதாரம் உறுதியாகிவிட்டது. எனவே இப்போது நீங்கள் புகழ் கூற முடியாது, காரணம் சொல்ல முடியாது. சுன்னாவும் ஜமாஅத்தும் இந்த தீனை பலப்படுத்தி விட்டன, உறுதிப்படுத்தி விட்டன, முஹ்கம் தெளிவுபடுத்தி விட்டன. எனவே மக்களுக்கு சுன்னா எது என்பது தெளிவாகிவிட்டது, மார்க்கம் எது என்பது தெளிவாகிவிட்டது. ஆகவே மக்கள் தெளிவான இந்த மார்க்கத்தை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். இதுவரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்று. புரியுதா? புரிஞ்சுச்சா? இது கொஞ்சம் சின்ன வாசகங்களை கொண்டு விளக்கணும் பாருங்க. சலாம். ஒரு மனிதன் ஒரு பிதஅத்தை செய்கிறான். ஒரு மனிதன் ஒரு பிதஅத்தை செய்கிறான். என்ன எண்ணத்திலே செய்கிறான்? அதை ஒரு நன்மை என்று கருதி செய்கிறான். நன்மை என்று விளங்கி அதை செய்கிறான். இவன் இந்த பிதஅத்தை நன்மை என்று கருதி செய்தான், ஆகவே அல்லாஹ் இந்த பிதஅத்தை இவனுக்கு மன்னித்து விடுவான் என்று யாராவது கூற முடியுமா? கூற முடியாது. ஒரு நேர்வழியை அது தவறு என்று விளங்கி அந்த நேர்வழியை ஒருவன் விட்டு விட்டான், அதனால் அல்லாஹ் இவனுடைய இந்த வழிகேட்டை மன்னித்து விடுவானா? இந்த நேர்வழியை விட்டு இவன் விலகியதை அல்லாஹ் மன்னித்து விடுவானா? அதற்கு இதை அவன் காரணமாக சொல்ல முடியுமா? தன்னுடைய புரிதலை நான் இப்படித்தான் புரிந்து கொண்டேன் என்று. ஏன்? இங்கு ஆராய்ச்சிக்கு இடமில்லாத வகையில் மார்க்கம் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. புரியுதா இல்லையா? மார்க்கத்தின் அடிப்படைகள் இங்கே ஃபகத் புய்யினத்தில் உமூர், காரியங்கள் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டன, ஆதாரங்கள் எல்லாம் தெளிவாக உறுதியாகிவிட்டன. எனவே காரணம் சொல்ல முடியாது. சுன்னா ஜமாஅ, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா என்று சுன்னாவை பாருங்கள், ஜமாஅத்தை பாருங்கள். சுன்னா ஜமாஅ இந்த இரண்டிலே இருந்தால், இந்த இரண்டில் ஒன்றிலே இருந்தால் அங்கே அது மார்க்கத்திலே உள்ளது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லையா அதை விட்டு விடுங்கள். அதை விட்டுவிட்டு இல்லை நான் ஆய்வு செய்தேன், நான் விளங்கினேன், என் ஷேக் கூறினார், என் இமாம் கூறினார், நான் புரிந்து கொண்ட புரிதல் இப்படி. ஆய்வு செய்பவர் ஆய்வு செய்தால் அவர் சரியாக சொன்னால் 2 நன்மை, அவர் தவறளித்தால் 1 நன்மை என்பது இதற்கு அல்ல. எதற்கு அல்ல? நீங்கள் ஏற்படுத்துகிற புதுமைகளுக்கு அல்ல. சில சமயங்களில் பல இடங்களிலே நாம் இந்த பிதஅத்வாதிகளுக்கு எதிராக பல விஷயங்களை பேசிய போது, நீங்கள் ஏன் அவர்களை குறை கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள்? அவரும் ஒரு முஜ்தஹித், அவரும் ஒரு முஜ்தஹித். அவர் ஆய்வு செய்து கூறுகிறார், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையின் ஆதாரங்களிலிருந்து ஆய்வு செய்து சொல்கிறார். அவருடைய ஆய்வு சரியாக இருந்தால் அவருக்கு 2 நன்மை, அவருடைய ஆய்வு தவறாக இருந்தால் அவருக்கு 1 நன்மை என்று சிலர் கூறுகிறார்கள். அதற்குத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வார்த்தை இங்கே பதில். ஆய்வு செய்யக்கூடாத விஷயத்திலே ஆய்வு செய்தால், எந்த விஷயத்தை சுன்னாவும் ஜமாஅத்தும் உறுதிப்படுத்தி விட்டதோ
அவற்றை தெளிவுபடுத்தி விட்டதோ அதிலே ஆய்வு செய்தால் அது வழிகேடுதான். ஆகவே எது தெளிவாகிவிட்டதோ அந்த விஷயங்களை பின்பற்ற வேண்டுமே தவிர அதிலே மறு ஆய்வு செய்வதற்கு உங்களுக்கு வேலை இல்லை.